Hello everyone, this is Staff IAS Academy. நம்ம இன்னைக்கு September 3rd கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஒரு மோட்டிவ் வேர்ட் பார்த்தறலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து impetus அப்படிங்கறது தான் அந்த மோட்டிவ் வேர்ட். ஓகேவா? சோ impetus அப்படினா அதோட மீனிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து something that encourages something else to happen. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ இந்த இம்பட்டஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம எப்படி மோட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்க பர்சனாக இருக்கட்டும் இல்லை திங்காக இருக்கட்டும் அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவை கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடிய ஸோ இம்பட்டஸ்னாலே ஒரு உத்வேகம். ஓகேவா? ஸோ ஒரு கேட்லிஸ்ட், ஒரு மொமெண்டம், ஒரு இம்பல்ஸு, ஒரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன். ஓகேவா? ஸோ நார்மலாக சொன்னால் மோட்டிவேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நமக்குள்ளே வச்சுக்கணும். நமக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னா நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம்? ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்மளும் மோட்டிவேஷனாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் ஒரு என்கரேஜிங் பீப்புள்ஸாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வந்து நல்லா செய்ய முடியும். நம்ம வந்துட்டு ஒரு நல்ல எந்த ஒர்க்காக இருந்தாலும் நல்லா வந்துட்டு டெடிகேட்டடாக பண்ண முடியும். நம்மளை வந்துட்டு அதுவே கொண்டு போய் எந்த பிளேஸ் நம்மளுக்கு வேணுமோ அந்த சக்ஸஸில் கொண்டு போய் விட்டுரும். ஓகேவா? ஸோ அதான் இந்த வேர்டுக்கான மீனிங். ஸோ இம்பட்டஸ். ஓகேவா? இம்பட்டஸ்னால் வந்துட்டு ஒரு உத்வேகம், ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் பற்றி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் பற்றி முன்னாடிலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ 1 year பிஃபோர்லேருந்தே வந்துட்டு ஐஎன்எஸ் விக்ராந்த் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ 1 week முன்னாடி வந்துட்டு பார்த்தோம். அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா September 2 வந்து கமிஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வந்து கொச்சின் ஷிப்யார்டில் கமிஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதை பற்றின இப்போ வந்து டீட்டெயில் டிஸ்கஷன் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவல் ஷிப் விக்ராந்த். ஓகேவா? ஸோ இது வந்து இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் கமிஷன்டு பை PM மோடி. ஓகேவா? ஸோ இண்டிஜினியஸ்னால் உள்நாட்டிலே பண்ணப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் செலுத்துவாங்களே, ஸோ அதை பண்ணக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் கமிஷன்டு பை PM மோடி ஆன் September 2. ஓகேவா? ஸோ இது வந்து தான் நம்ம உள்நாட்டிலேயே நம்மளே தயாரித்த ஒரு வார்ஷிப், ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வார்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எங்கே கமிஷன் ஆகுதுன்னா கொச்சின் ஷிப்யார்டில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் ஒரு லார்ஜஸ்ட் வார்ஷிப் இன் இந்தியா அண்ட் இந்தியன் நேவல் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் வெயிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 45,000 tons அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20,000 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதோட ரிலேட்டடாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓல்டு விக்ராந்தோட நேம் தானே இப்போ இந்த விக்ராந்துக்கு வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓல்டு விக்ராந்த் வார்ஷிப். ஓகேவா? ஸோ அது வந்து இருந்திருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு அப்போ இருந்த அந்த வார்ல எல்லாம் வந்துட்டு நல்லா செயல்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அதோட நேமை கமாமரேட் பண்ணுற வகையில் தான் இந்த விக்ராந்த்னு சொல்லிட்டு இப்போ இருக்க வார்ஷிப்க்கு வந்து நேம் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஓல்டு வார்ஷிப் எப்போ கமிஷன் ஆனிச்சுன்னா 1961 கமிஷன் ஆயிருக்கு. அதுலேருந்து சர்வீஸில் வந்து 1997 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மியூசியம் ஷிப்பாக எப்போ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 12 வரைக்கும் அது ஒரு மியூசியமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்கிராப்ட் அவுட். ஓகேவா? ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகற்றப்பட்டுச்சு 2014 to 15 அது அகற்றப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதான் பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஓல்டு விக்ராந்தோட ஹிஸ்ட்ரி. ஓகே, ஓல்டு விக்ராந்தை வந்து நம்ம எங்கேருந்து வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து நம்ம பிரிட்டிஷ் பில்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் பில்ட் பண்ணி கொடுத்த ஒரு கப்பல். ஸோ அதனால் வந்து இப்போ பண்ணியிருக்க விக்ராந்த் வந்து இண்டிஜினியஸாக நம்மளே இந்தியா மேட் பண்ணது ஹோம்மேட் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது வந்து செகண்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் இப்போ பண்ணியிருக்க ஐஎன்எஸ் விக்ராந்த். இதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியா நேவல் ஷிப்பாக இன்னொன்று இருக்குது. அது என்ன ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஏர்கிராஃப்ட் கேரியர். பட் இது வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டு தட் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா வந்துட்டு நம்மளோட ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து நம்ம இந்தியாவிலேயே முழுமையாக பண்ணப்பட்ட ஒரு ஷிப். ஸோ கொஸ்டின் வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பண்ண இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் வார்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தா இல்லை வார்ஷிப்னா வந்துட்டு ஐஎன்எஸ் விக்ராந்த் தான். ஓகேவா? ஸோ இதோட சேர்ந்து ஒரு அடிஷ்னல் நியூஸாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ நேவல் எம்பலம் அன்வெயில்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நேவல் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கான ஒரு ஃப்ளாக் இருந்துச்சு. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் ஒரு சைடு இருக்கும், அதில் வந்துட்டு க்ராஸாக ரெட் இது போட்டிருக்கோம், அதில் வந்துட்டு அந்த லைன் எம்பலம்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு அதை மாற்றிட்டாங்க. நம்மளுக்கு பார்த்தாலும் நியூஸ் பார்த்துருப்பீங்க, நல்லாவே தெரியும். ஸோ வந்து ஃப்ளாக் இருக்குது, இந்த சைடு வந்துட்டு ப்ளூ கலரில் நேவல் எம்பலம் போட்டிருக்காங்க, இன் ஒயிட் பேக்ரவுண்ட். ஓகேவா? ஸோ அதான் இப்போ அதை வந்துட்டு மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசுந்தா குப்தா. இவங்க வந்து ஒரு உமன், இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் as Director General of the News Services Division of All India Radio.
ஆல் இந்தியா ரேடியோவோட நியூஸ் சர்வீஸ் டிவிஷனில் வந்துட்டு இப்போ இவங்க டைரக்டர் ஜெனரலாக ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எதில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் டைரக்டர் ஜெனரலாக வந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல் இந்தியா ரேடியோ பிலாங்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஓகேவா? ஸோ அதோட டேக்அவேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1936 இது ஃபவுண்டட். இது ஆல் இந்தியா ரேடியோ. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சான்சட் மார்க்கில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ அதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு GOI கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் இதோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசார் பாரதி. பிரசார் பாரதினா வந்துட்டு மேன் கிடையாது. ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் ஹியூமன். பிரசார் பாரதினா வந்துட்டு என் பேர் கிடையாது, அதான் மேனோட பேர் கிடையாது. இது வந்துட்டு ஹோஸ்ட் பில்டிங். ஓகேவா? ஸோ இந்த ஆல் இந்தியா ரேடியோ ஹோஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியாஸ் பப்ளிக் ப்ராட்காஸ்டர். ஓகேவா? ஸோ இதான் பார்க்குறோம். வசந்தா குப்தா தான் இப்போ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நியூஸ் சர்வீசஸ் டிவிஷன் ஆல் இந்தியா ரேடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பல்க் டர்க் பார்க்ஸ். ஓகேவா? ஸோ டர்க் பார்க்ஸ். ஓகேவா? ஸோ பல்காக டர்கை வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபுல்லாகவே வந்துட்டு எங்கே பார்த்தாலும் சப்ளை பண்ணுறது. ஸோ இதுக்கான ஒரு ப்ரொப்போசலை வந்து ஒரு 3 ஸ்டேட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட முன் வச்சுருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. ஸோ இப்போ வந்து இந்த சென்டர் அப்ரூவ்ஸ் ஃபார் தட். ஓகேவா? ஸோ அப்ரூவ்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ்ஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மசிட்டிக்கல். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மசிட்டிக்கல், மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர் கிராண்டட் தி அப்ரூவல் டு தி ப்ரொபோசல். ஸோ அவங்க வச்ச ப்ரொபோசல், ஒரு இடத்துல நாங்கள் பல்காக ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச ப்ரொபோசலுக்கு இந்த சென்டர் வந்துட்டு இப்போ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எந்த ஸ்கீம் அண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் பல்க் ட்ரக் பார்க்ஸ். ஓகேவா? ஸோ இது எதுக்குன்னா வந்து டு ப்ரொமோட் பல்க் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. ஸோ பல்காக ட்ரக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொமோஷனாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ எந்த 3 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதை இப்போ பார்ப்போம். ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத், ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த 3 ஸ்டேட்டும் சேர்ந்து தான் இந்த பல்க் பார்க்கை வந்து செட் பண்ணி, ட்ரக் பார்க் செட் பண்ணி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி எங்கே பார்த்தாலும் அனுப்ப போகிறாங்க ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத், ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பெல், அப்புறம் ஸ்மித் டிடெக்டிங் குரூப் லிமிடெட். ஓகேவா? ஸோ பெல், ஸ்மித் டிடெக்ஷன் குரூப் லிமிடெட், இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி. ஓகேவா? ஸோ இவங்களும் அதுக்கப்புறம் ஸ்மித் டிடெக்ஷன் குரூப்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலி ஃபார் வந்து செக்யூரிட்டி பர்பஸ். ஓகேவா? ஸோ வந்து எப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு ஏதாச்சும் த்ரெட் வந்தாலும், ஒரு பிராண்ட் த்ரெட் வரலாம், இல்லை வேறு ஏதாவது த்ரெட் வரலாம். ஏன்னா டிஜிட்டலி இருக்கிறதுனால நிறையா இது நம்மளோட டேட்டாஸ் வந்துட்டு வெளில போகலாம். ஸோ அப்படி இருக்கப்போ அதுக்கு அண்ட் செக்யூரிட்டி இன்ஸ்பெக்ஷன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அப்புறம் வந்து என்னென்னா ஒரு அட்வான்ஸ் ஹை எனர்ஜி ஸ்கேனிங் சிஸ்டத்தை வந்துட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலிமா ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இவங்க 2 பேர் சேர்ந்து. ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சொல்லும் போது தெரியும் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது டிஃபென்ஸ்க்கு. ஸ்மித் டிடெக்ஷன் குரூப்னு சொல்லும் போது டிடெக்ஷன் ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ், ஸ்க்ரீனிங் சிஸ்டம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏதாச்சும் ஸ்கேம் இருக்கா, த்ரெட் இருக்கா, இந்த மாதிரி வரது எல்லாத்தையுமே ஈஸியாக டிடெக்ட் பண்ணக்கூடியதுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேருமே கவர்மெண்ட் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபார் இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மார்க்கம் கனடா. ஓகேவா? ஸோ மார்க்கம் அப்படிங்கிறது வந்து சிட்டி இன் ஆன்டாரியோ கனடா. ஓகேவா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஏஆர் ரகுமான் மியூசிக் டைரக்டர், நம்மளோட தமிழ்நாடு இந்தியா தமிழ்நாடு சேர்ந்த மியூசிக் டைரக்டர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து ஆஸ்கார் அவார்ட் வின்னிங் மியூசிஷியனும் கூட. ஸோ அவரை வந்து ஹானர் பண்ணுற வகையில் வந்து அங்கே கனடா ஆன்டாரியோ மார்க்கம் அப்படின்னு இருக்கக்கூடிய பிளேஸில் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு அவரோட நேமை வந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சரி, அது ஒரு ஹானராக எடுத்துக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இது மூலிமா அவர் இன்னமும் வந்துட்டு நல்லா வந்து இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணணும், இன்னும் நிறைய நமக்கு நல்ல மியூசிக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடியதான் வந்து இது. ஸோ இது என்னென்னா மார்க்கம் கனடா, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த பிளேஸில் தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் அவர் நேம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து CAPF ஆவாஸ் போர்ட்டல். ஓகேவா? ஆவாஸ்னாலே வீடு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? CAPFனா என்னென்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் டெல்லி. ஓகேவா? ஸோ அங்கே வந்து ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் மினிஸ்டர் வந்துட்டு யூனியன் ஹோம் மினிஸ்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் அமித்ஷா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோகேஷன் ரெசிடென்ஷியல்
ஹோட்டல்ஸ் ஓகேவா. ஸோ ரெசிடென்ஷியல் ஹோட்டல்ஸை வந்துட்டு அலோகேஷன் பண்ணுறதுக்காக இதை வந்து ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அலோகேஷன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஏபிஎஃப்ல ஒர்க்கிங் மெம்பர்ஸ் இருப்பாங்களா ஆஃபீஸர்ஸ்லாம், ஸோ அவங்கள வந்து எந்த கேஸ்ட் சிஸ்டம் பேஸ் பண்ணியும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு இப்படி இவங்களுக்கு இந்த வீடு இவங்களுக்கு இந்த வீடு அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவலைஸாக வீடு தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எந்தெந்த மெம்பர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு குவார்ட்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. ஸோ அந்தமாரி அலோகேஷன் பண்ணுறாங்க இந்த போர்ட்டல் மூலிமா, அதுக்கு தான் வந்துட்டு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட சேர்ந்து ஜாயின்ட்லி ஆயுஷ்மான் சிஏபிஎஃப் அப்படிங்கிறதும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஆயுஷ்மான் சொல்லும் போது இது வந்து ஒரு ஃபார் மெடிக்கல் பர்பஸ். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஷ்லெஸ் ஹெல்த் கேர் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா. இது ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா எக்கனாமி அண்ட் பேங்கிங் நியூஸ் ஆஃப்டர் டு நேஷனல் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா 8.3% ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓகேவா, வேலையின்மை 8.3% ஆயிருக்கு. ஆகஸ்ட் மந்த் போன ஆகஸ்ட் மந்தில் தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த 1 இயர்லேயே வந்து ஆகஸ்ட் மந்தில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து 8.3% ஓகேவா. ஸோ யார் இதை வந்துட்டு ரிப்போர்ட் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி பிரைவேட் லிமிடெட் ஓகேவா. ஸோ இவங்க வந்து மும்பையில் இருக்காங்க, இவங்க தான் இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதான் ஆகஸ்ட் 2022 ஹேஸ் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் 1 இயர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டு தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 ஸ்டேட்ஸ் வந்துட்டு அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 பிளேசஸில் இருக்காங்க. ஏன்னா அங்கே தான் அதிகமாக வந்துட்டு வேலையின்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், திரிபுரா ஓகேவா. ஸோ இவங்க எல்லாம் நமக்கு தோணும் நம்ம தான் நிறையா வேலை இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு 5 ஸ்டேட் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க ஓகேவா. ஸோ அந்தமாரி வந்துட்டு இப்போ எவ்வளோ இந்த ஆகஸ்ட் மந்த் மட்டும் இருக்குது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.3% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. சரி, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆலப்புழா ஓகேவா. ஸோ ஆலப்புழாங்கிறது வந்துட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது என்ன இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5th ஃபுல் டிஜிட்டல் பேங்கிங் டிஸ்ட்ரிக்டாக வந்துட்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. ஸோ யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் கேரளா அண்ட் லக்ஷதீப் ரீஜனல் டைரக்டர் ஓகேவா. ஸோ இவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 29 பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த பேங்கிங் சர்வீசஸ் அந்த பேங்கிங் சர்வீஸில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி டிஜிட்டல் மோடாக வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஓகேவா. ஸோ அதான் பார்க்குறாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு இது ஃபுல் டிஜிட்டல் பேங்கிங் டிஸ்ட்ரிக்டாக தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த நாள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். திரிஷூர், கோட்டயம், பாலக்காடு, கசராகாடு ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு 4 ஹேவ் ஆல்ரெடி பிகம் டிஜிட்டல் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டு 5th தான் வந்துட்டு இப்போ ஆலப்புழா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது மூலிமா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டேக்அவே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐசிஐசிஐ பேங்க் இருக்குல்ல, ப்ரைவேட் பேங்க். ஸோ அவங்க தான் வந்து 1998 ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேங்கிங் வந்து டிஜிட்டல் சர்வீஸாக கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் சினர்ஜி. ஸோ சினர்ஜிங்கிறது வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ். ஸோ சர்டன் அண்ட் யார் சேர்ந்து பண்ணாங்கிறது பார்க்கலாம். ஸோ சர்டின்னா இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் ஓகேவா. ஸோ இதான் சர்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி வரும் ஓகேவா. ஸோ இவங்களும் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சி ஆஃப் சிங்கப்பூர், ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எது சினர்ஜி எக்ஸசைஸ். ஸோ வந்து இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, ஃபார் 13 கண்ட்ரிஸ் ஓகேவா. ஸோ இதுக்கு லீடராக நம்ம இருக்கோம். நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் இன் செக்ரட்டரியேட். ஸோ இவங்க தான் வந்துட்டு இதை வந்து லீடராக இருந்து வந்துட்டு லெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. ஸோ சினர்ஜி எக்ஸசைஸ் ஃபார் 13 கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் செக்யூரிட்டி வந்து சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டினா என்ன, இந்தமாரி சிஸ்டமுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது. சிஸ்டம் அதோட வந்து கம்ப்யூட்டர் அண்ட் அதோட நெட்ஒர்க்ஸ் அப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடியது, செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியது தான் ஓகேவா. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த டீம் சேர்ந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் சௌபே ஸ்போர்ட்ஸ் அண்ட் புக்ஸ் அதில் பார்க்குறோம். ஸோ கல்யாண் சௌபே அப்படிங்கிறவர் வந்துட்டு ஏஐஎஃப்எஃபோட இப்போ நியூ பிரசிடெண்ட்டாக வந்திருக்காரு. ஸோ ஏஐஎஃப்எஃப்னா ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ பிரசிடெண்ட்டாக இவர் வந்திருக்காரு கல்யாண் சௌபே சரியா. ஸோ இன் 85 இயர்ஸில் வந்துட்டு இப்போ தான் வந்து ஒரு ஃபார்மர் பிளேயரை வந்துட்டு இந்த அசோசியேஷனுக்கு வந்துட்டு இந்தமாரி பிரசிடெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம் ஓகேவா. ஸோ நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்யாண் சௌபே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சயின்ஸ் பிஹைண்ட் சூரிய நமஸ்கார். ஸோ இது வந்து ஒரு புக்கோட நேம் ஓகேவா. சயின்ஸ் பிஹைண்ட் சூரிய நமஸ்கார்.
சரியா? ஸோ இந்த புக்கை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எ புக் ரிலீஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஆயுஷ் டாக்டர் முன்ச்பாரா மகேந்திரபாய் கல்லுபாய். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஆயுஷ் அப்படின்னா யூனியன் மினிஸ்டராக ஒருத்தவங்க இருப்பாங்க, அது வந்து சர்பானந்த சோனோவால். ஓகேவா? ஆயுஷ்க்கு. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்னா அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு வந்துட்டு அந்த கேபினட் மினிஸ்டருக்கு வந்துட்டு ஜூனியரோ அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சார்ஜ் கொடுத்துட்டு ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கல்லுபாய் வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அட் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து ஆயுஷோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. சரியா? ஸோ இதான் வந்து ஆயுஷோட ஃபுல் ஃபார்ம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்கான ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் நியூஸ். ஸோ இதர செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து NCRB வெஸ்ட் பெங்கால். ஸோ NCRBனா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அவங்க 2 நாள் முன்னாடி கூட பார்த்தா அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபி வந்து மர்டரில் ஃபஸ்ட் இருக்குது, சூசைடில் வந்துட்டு நம்மளோட தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது, அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய க்ரைமில் வந்துட்டு மத்திய பிரதேஷ் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஃபேக் நியூஸ் வந்து நிறையா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுல வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிப்பாங்க. ஸோ இந்தமாதிரி கிரைம் ரெக்கார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு யார் ரிலீஸ் பண்ணுவா, அந்த டிபார்ட்மெண்ட் என்ன டெல்லியில் இருக்குது, ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாக இருக்கும். ஸோ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி கபூர், உட்பல் சிங். ஸோ இவங்க 2 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரவி கபூர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சான்சர் டிவியோட சிஇஓவாக இருந்தார், இப்போ ரிலீவ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சான்சர் டிவி வந்துட்டு இந்த ராஜ்யசபா லோக்சபாவில் நடக்கக்கூடியதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்களா, அவங்க தான் சான்சர் டிவி. ஸோ அதோட சிஇஓவாக ரவி கபூர் இருந்தார். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு எவர் வந்து சிஇஓ ஃபார் சான்சர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டு தட் இப்போ வந்து அவர் ரிலீவ் ஆனதுனால கரண்ட்லி ஹோல்டிங் தி போஸ்ட் ஆஃப் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபாவாக இருக்கக்கூடிய உட்பல் சிங்கை இதை சான்சர் டிவியோட சிஇஓவும் அடிஷ்னல் சார்ஜ் எடுத்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யாருன்னா நம்ம லோக்சபாவோட ஸ்பீக்கர் அண்ட் வந்து ராஜ்யசபா சேர்மன், இவங்க 2 பேர் சேர்ந்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உட்பல் சிங் தான் இப்போ சார்ஜ் எடுத்திருக்காரு ஆஸ் சான்சர் டிவி சிஇஓ. ஓகேவா? ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோ வாசுகி. லோகோ வாசுகிங்கிறது வந்து ஒரு கோஸ்டல் கிளீனப் கேம்பெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்வச் பாரத் கிளீன் இந்தியா அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கேம்பெயின் தான். ஓகேவா? ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸ், கடலோர பகுதிகள், கடலோரமாக இருக்கக்கூடிய அந்த நிறைய அசுத்தம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு கேம்பெயின் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர சிங். ஸோ இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் எர்த் சயின்ஸ். ஸோ அதனால் இதுக்கான கிளீனப் பர்பஸ் ப்ராசஸான இந்த கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, லோகோ வாசுகி கோஸ்டல் கிளீனப் கேம்பெயின். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இந்தியா ஹேக்கத்தான் 2022. ஸோ இந்த ஹேக்கத்தான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமானது தான். ஸோ இது வந்து ஒரு நேஷனல் வைட் ப்ரோக்ராம் ஸ்டார்டட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2017. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமைச்சு தராங்க. ஸோ அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ நிறைய ப்ரெஸ்ஸிங் ப்ராப்ளம்ஸ், டே டு லைஃப்பில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா வந்து டெக்னாலஜி வைஸ் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் என்னென்ன வந்து சவால்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த விதமான எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்துட்டு இதில் வந்துட்டு அவங்க முன்னாடி வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க எப்படி வந்து அவங்க இனோவேஷன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இல்லை அவங்களோட ஐடியாஸ்லாம் என்ன கொடுக்குறாங்களோ அதை கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்குறப்ப அதில் எதெல்லாம் நல்லாயிருக்கோ அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ப்ரைஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அது வகையில் வந்துட்டு 2022க்கான ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு இக்னோ வாங்கியிருக்காங்க. ஸோ இக்னோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு அந்த ப்ரைஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேவா? பேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஃபர்ஸ்ட் எவர் சிஇஓ ஆஃப் சான்சர் டிவி இந்தியா. ஸோ இதான் செகண்ட் கொஷின். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் டிஸ்ட்ரிக்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் பேங்கிங் டிஸ்ட்ரிக்ட் இன் கேரளா. ஓகேவா? ஸோ ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் பல்க் ட்ரக் பார்க் இன் விச் 3 ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ ட்ரக் பார்க் காமிச்சாங்க 3 ஸ்டேட்ஸில், அது என்ன? ஸோ விச் ஷிப் இஸ் நோன் டு பி ஃபர்ஸ்ட் இந்தியன் இண்டிஜினியஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் வார்ஷிப். ஸோ 5 கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 5 கொஷின்ஸ்க்கான வந்துட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.